ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு மார்ச் 21க்கு பிறகு நடக்கக்கூடிய நல்ல பலன்கள், அதாவது இவ்வளவு நாள் இருந்த பலன்களை விட இனி வரக்கூடிய மார்ச் 21ற்கு பிறகே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல பலன், நற்பலனை தரக்கூடிய காலகட்டத்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எளிய முறையில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சின்ன விஷயமா என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு எளிய முறையில் நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். உங்கள் வீட்டு தோழியாக இருந்து என்னால் முடிந்ததை உங்களுக்கு நான் இதை செய்கிறேங்க. அதாவது மேஷராசிக்காரர்கள் எதிரிகள் செயல்படுவார்கள் என்று பயந்தே இவ்வளோ நாள் இருக்கிறீங்க. எதிரிகள் தான் எப்பயுமே தலை தூக்கிட்டு இருக்காங்க, நாம் இன்னும் எதுவுமே செய்ய முடியல, அவங்களால மட்டும் முடியுது, நம்ம செய்ய முடியவும் லோல் படுறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே தான் இருந்துகிட்ருக்கீங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் பாதிப்புக்கு உள்ளானதுனால நீங்கள் எதை பார்த்தாலும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். சின்ன பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எதை பார்த்தாலுமே ஏன்னா தைரியசாலியே நீங்கள் தான். அப்படிப்பட்டவர்களுக்கு இதை மாதிரி மாற்றம் ஏற்பட காரணம் என்னென்னா, பிரச்சனை சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தால் அதை நீங்கள் பார்த்து தைரியமாக கையால் எப்படி வேணாலும் கையாண்டிருப்பீங்க. ஆனால் அது சொல்ல முடியாத இடத்துக்கு போனதுனால நீங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு தவிப்போடையே இவ்வளோ நாள் இருந்துகிட்ருக்கீங்க. காரணம் என்னென்னா, நல்ல மாற்றம் உங்களுக்கு இன்னைய வரைக்கும் வரலை. மாற்றமே இல்லை, ஒரே மாதிரி போகுது. வலி, பிரச்சனை, கவலை. காலையில் எந்திரிச்சா எவன் வருவான், எத்தனை பேர் கடன் கேட்டுட்டு வருவான், தலைக்கு மேலே கடன் இருக்கேன்னு பிரச்சனையை பயந்துட்டீங்க. பிரச்சனையை பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. சரிதான், நீங்கள் பயந்தது சரிதான். ஆனால் நடந்துருச்சே, அதுக்காக பயந்துக்கிட்டே இருந்தால் சரியாயிடுமா? அதெல்லாம் பயப்படக்கூடாதுங்க. நிச்சயமாக பயப்படாதீங்க. நிறைய மாற்றம் இருக்குது. வாழ்க்கையில் கஷ்டப்படாதவங்க யாருமே கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் ஒரு நாள் நல்ல மாற்றத்தை இறைவன் தருவான்னு ஒரு நம்பிக்கையோடு இருங்க. கஷ்டம் நம்ம அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறது தாங்க முட்டாள்தனம். நிச்சயமாக அப்படி நினைக்காதீங்க. நல்ல மாற்றம் இருக்குது. வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல காலத்தை தரக்கூடியதாக தாங்க இருக்குது. மார்ச் 21ற்கு பிறகே உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்பட போகுதுங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரியன் நல்ல இடத்துல இருக்கிறார். நிச்சயமாக நல்ல பலன் தரப்போகிறாருங்க. சூரிய பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுனால நிச்சயமாக வாழ்க்கை மாற்றம் ஏற்படும். கஷ்டம் இருக்காதுங்க, கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு முருகனோட அருள் நிச்சயமாக எப்பயுமே இருக்கும். உங்களுக்கு முருகன் தாங்க எப்பயுமே துணையாக வர்றது. கடைசி வரைக்கும் துணையாக இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. முருகப்பெருமானுக்கு உரியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள். உங்களை அவங்க தாங்கணும் அப்படின்னு நினச்சி தான் தாங்குறாங்க. இருந்தாலும் நீங்கள் தெரியாமல் செய்த சின்ன சின்ன விஷயத்தால் இப்போ பிரச்சனை மாட்டிக்கிச்சு. அதே போல் கடனை நீங்கள் ஒரு அளவோடு தான் வாங்கணும்னு நினச்சி ஏதோ பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு விதத்தில் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு இப்படி செய் அப்படி செய், இல்லை நீங்களே கூட தவறுதலாக வேறு ஏதோ செய்ய போய் இப்போ கடன் அதிகமாகிடுச்சு. முருகப்பெருமானை மட்டும் நினைத்து வழிபாடு செய்யுங்கள், கடனே இருக்காதுங்க. கடன் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை யார் ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்கள் கூடயே இருக்கிறார். நீங்கள் தான் நினச்சிக்கணும். உங்கள் மனசில் எப்பயுமே பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும் முருகனை மட்டும் வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. நவகிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. நல்லதை செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்காரு. நிச்சயமாக நிறைய மாற்றம் ஏற்படும். வளர்ச்சிக்கான வழிவகையை செய்து கொடுப்பார். அதே போல் குலதெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கும். குலதெய்வம் உங்களுக்கு துணையாக இருந்தாலே போதுங்க. மற்ற தெய்வங்கள் இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணும். அப்படி இருக்கும்போது பிரச்சனையிலேருந்து கூடிய விரைவில் வெளியே வந்துடுவீங்க. நிறைய மாற்றத்தை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு பயத்திலேருந்து வெளியே வர்றதுக்கான காலகட்டம் கூட இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும். எப்பயுமே ஒரு வைராக்கியத்தோடு இருக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அப்போ தாங்க நீங்கள் எது செய்தாலும் அந்த செயல் வெற்றி அடைய முடியும். சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால பேர், புகழ், வெற்றி எல்லாம் தேடி வருங்க. இவ்வளவு நாள் யாரெல்லாம் உங்களை மதிக்காமல் திரும்பி பார்க்காம இருந்தாங்களோ அவங்க எல்லாம் உங்களை மதித்து இனி வணங்கக்கூடிய காலம் வரும். உங்களை பார்த்து ஒரு மரியாதை செய்கிறதுக்கான காலம் வரும். மாற்றம் ஏற்படும்.
நிச்சயமாக மேஷராசிக்காரர்களுக்கு இனி ஒரு வாழ்க்கையில் ஒரு புதுசாக ஒரு பாதை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் மேஷராசிக்காரர்களுடைய குணம் எப்படி பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தவறாக இருந்தால் தான் செய்தது தவறு அப்படின்னு ஒப்புக்கொள்ளக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள். இதனாலேயும் நிறைய பிரச்சனையும் கஷ்டத்தையும் சந்திச்சிருப்பீங்க. மற்றவங்கன்னா நான் அதை செய்யவே இல்லை, அவங்க தான் செஞ்சுருப்பாங்க. நிறைய பேர் பார்த்து சாட்சி கூட சொல்லுவாங்க, இல்லவே இல்லை, அது நான் செய்யவே இல்லை, யாரோ செய்ததை என் மேலே வீணாக பழி போடுறாங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்படி தப்பிச்சு போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மேஷராசிக்காரர் என்ன பண்ணுறீங்க, அப்படியெல்லாம் கிடையாதுங்க, நான் தாங்க செஞ்சிட்டேன், தப்பு தாங்க, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை தைரியத்தோடு சொல்லக்கூடிய மனப்பக்குவமும் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள். இந்த தைரியம்லாம் இருக்குது. ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. தப்பு நடந்துட்டா தப்பு தான், இது தெரியாமல் நடந்துருச்சு, இதுக்கு மன்னிப்பும் கேட்பீங்க. அவ்வளவு ஒரு சுத்தமானவங்க நீங்கள். செய்த தப்பு தான் செஞ்சுட்டேன், இப்போ என்ன அப்படின்னு கேட்க மாட்டீங்க. நான் செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்கோங்க, யாருக்காவது இதனால் பிரச்சனை ஏற்பட்டால் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னுட்டு கண்ணியமாக கேட்குறவங்களும் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள். அதனால் கண்ணியத்திற்கு உரியவங்களும் இவங்க தான். அதே போல் மேஷராசிக்காரர்கள் நிறைய வலியை சந்தித்ததுனால ஒரு கோபம் இருந்துக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு. நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, என்னை யாரெல்லாம் அவமானம் செஞ்சீங்க, என்னை யாரெல்லாம் அசிங்கப்படுத்துனீங்க, உங்கள் முன்னாடி நான் துணிஞ்சு ஒரு நாள் நின்றுட மாட்டேன்னா அந்த ஒரு நாள் எனக்கு என்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக அதற்கான பலன் இப்பொழுது கிடைக்குதுங்க. நல்ல பலன் கிடைக்குதுங்க. வெற்றி அடையக்கூடிய பலனாக இருக்குதுங்க. இழந்தது அத்தனையும் உங்களை தேடி வரும். மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல குணமும் இருக்குது, நல்ல தெய்வத்தோட அருளும் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி பிரச்சனை இருக்கும், நான் இதிலேயே இருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக அப்படி நினைக்காதீங்க. இழந்ததை எல்லாம் இனி பெறக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலமாக தாங்க இருக்குது. உங்களை தேடி வந்துடும். அது செல்வமாக இருந்தாலும் சரி, சொத்தாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி. ஒரு நல்ல உறவு கூட உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கலாம். தேவையில்லாமல் நீங்கள் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காம கூட போயிருக்கலாம். இல்லை வேறு யாராவது உள்ளே பூந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்தி உங்கள்கிட்ட இருந்து அவங்கக்கிட்ட இருந்தும் பிரித்து வச்சுருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கூட இனி உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களை தேடி வரும். எதுக்கும் கவலைப்படாதீங்க. விடாமுயற்சி மட்டும் செய்தால் போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்படும். எப்பயும் தன்னம்பிக்கையோடு இருங்க. என்னால் எல்லாம் முடியும்னு நம்பினீங்கன்னா நிச்சயமாக உங்களால் எல்லாமே முடியுங்க. மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் பகையாக இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு சூரியன் பலமாக இருக்கும் பொழுது சந்திரனால் உங்களுக்கு பெரிய கஷ்டமோ நஷ்டமோ ஏற்படாதுங்க. தெளிவு ஏற்படும். சந்திரன் சரியில்லைன்னா மனசு கொஞ்சம் கலங்கமடைய தான் செய்யும். இருந்தாலும் உங்களுக்கு சூரியன் பக்கபலமாக இருக்கும் பொழுது சந்திரனால் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. எளிமையாக இருப்பீங்க, நல்லவங்களாக இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய உங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுங்க. கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காகவே அவர் உங்கள் கூட தான் இருந்துகிட்டு இருக்கார். அதே போல் மேஷராசிக்காரர்கள் தேவையில்லாதவர்களோட சம்பந்தத்திலேருந்து வெளியே வர்றது ரொம்ப பெரிய விஷயங்க. அது அவ்வளோ சீக்கிரம் அவங்க உங்களை விட மாட்டாங்க. ஏன்னா உங்ககிட்ட இருந்து அவங்க ஆதாயத்தை வாங்கிக்கிட்டே உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க உங்களை விட்டு அவங்களும் பிரிய மாட்டாங்க. நீங்கள் பிரியணும்னு முடிவு பண்ணாலும் அவங்க இவ்வளோ நாள் உங்களை அப்படியே ஏதோ ஒரு விதத்தில் உங்களை சொல்லி பேசி உங்களை மயக்கி மூளை செலவை பண்ணியே பக்கத்தில் வச்சிட்ருக்காங்க. முடிந்த வரைக்கும் அது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா தெளிவான அமைப்பு உங்களுக்கு ஏற்படுங்க. குழப்பத்திலேருந்து வெளியே வந்துடலாம். அவங்க குழப்பி விடுறவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கும்போது எப்படி வெற்றி அடைய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக குழப்பத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் செவ்வாய் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்குதுங்க. செவ்வாய் நல்லா இருக்கிறாருனாலே முருகன் உங்களுக்கு துணையாக இருக்காருன்னு அர்த்தம். செவ்வாய்க்குரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். முருகப்பெருமான் உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கார். உங்களுக்காக செய்யக்கூடியவராக இருக்கார். முருகப்பெருமானோட அருள் இருந்தால் மட்டும் போதுங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒன்று தான். அதே போல் சொத்து உங்களுக்கு சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூமி யோகம் உண்டாகுங்க. எப்படியாவது ஒரு சின்ன இடம்னா நீங்கள் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. நிச்சயமாக மாற்றம் இருக்குது. பூமி உங்களுக்கு உண்டு. பூமி யோகம் உண்டு. முருகனை மட்டும் துணையாக வைத்துக்கொண்டே நீங்கள் எந்த கடமையாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் செய்துக்கிட்டே இருங்க.
மாற்றம் நிச்சயமாக இருக்குதுங்க. அதே போல் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனையும் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தவர்களால் இவ்வளவு நாள் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இரத்த சம்பந்த உறவுகளால் நிறைய பிரச்சனை இருக்கும். நேரடி சொந்தம் இல்லைனாலும் ஒரு பங்காளி வழி சித்தப்பா பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளைங்க மூலமாக கூட உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம். ஆனால் இப்போல்லாம் அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் சரியாக இருந்தாலே இரத்த உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு அர்த்தங்க. அதனால் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். உங்களுக்கு என்ன சேரணுமோ அது நிச்சயமாக உங்களை தேடி வரும். முருகப்பெருமானை மட்டும் வழிபாடு செய்தால் மட்டும் போதுங்க, வேறு ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு சொத்து பிரச்சனையே இருக்காது. அதே போல் புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பம் எல்லாம் தெளிந்து சிந்தனை தெளிவு பெறும். சிந்தனை மாற்றம் ஏற்படும். சமயோஜித புத்தி வரும். இவ்வளவு நாளாக யார் உங்களை முதுகில் குத்துனாங்கன்னு தெரியாமல் இருக்கும். இப்போ அதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. உங்களுக்கான அறிவு செயல்பட்டு உங்களுக்கு யாரால் இவ்வளோ பிரச்சனையில் மாட்டி தவிக்கிறீங்க, சிக்கி தவிக்கிறீங்க, எதனால் எனக்கு இதை மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நிச்சயமாக மாற்றம் இருக்குதுங்க. புத பகவான் அதற்கான வழியை உங்களுக்கு செய்கிறாருங்க. இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாலே பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் உங்களுக்கு வழி கிடைச்சிரும். பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி பண்ணிடுவீங்க. சிறிது சிறிதாக சரி பண்ணுறதுக்கான காலகட்டம் இருக்குது. பயப்படாதீங்க. பயம் யாரையும் வாழ வைக்காதீங்க. தைரியம் மட்டும்தான் வாழ வைக்கும். அதனால் பயம் வேண்டாம். நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு. குரு மட்டும் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாதனால இந்த டைம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நட்பு ரீதியாக வருவாங்க. உள்ள தேவையில்லாத ஆட்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே எத்தனை பேர் தேவையில்லாமல் கூட இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியல. இப்போ அதுக்கு மேலே நட்புன்னு வருவாங்க, உறவுன்னு வருவாங்க. ஏதோ ஒரு சொந்தத்தை சொல்லிக்கிட்டு உள்ளே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு பகவான் சரியாக இருந்தால் தான் உறவுகளை சரியாக உங்களால் நிர்ணயிக்க முடியும். இப்போ உங்களால் அந்தளவுக்கு சரியாக நிர்ணயிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதையும் சரி பண்ணிடலாம். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்களை வாழ விடக்கூடாதுன்னே திட்டம் போட்டுக்கிட்டே உள்ளே வருவாங்க. வாழ விட மாட்டாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கான எதிர்மறை எண்ணங்களை தூண்டி விடுவாங்க. தேவையே இருக்காது. ஏன் வராங்கன்னு உங்களுக்கு புரியவே செய்யாது. நான் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் கதை பழைய கதையெல்லாம் பேசி நீ இப்படி இருந்த, இப்படி ஆயிட்ட, அப்படி ஆயிட்ட, எப்படி இப்படி இருந்த, நீ இப்படி ஆயிட்ட பிறகு நீ எப்படி ஆவ அப்படின்னு உங்களை போட்டு குழப்பி திருப்பி உங்களை வெளியே வர முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் தேவையில்லாமல் வராங்க, ரொம்ப முக்கியமான உறவாக இருந்தால் பார்த்துக்கலாம். தேவையில்லாத உறவுகளாக இருந்தால் அவங்களால நமக்கு பிரச்சனை தான் வரும்னு தெரிஞ்சால் நான் ஊரில் எல்லாம் வராதீங்கன்னு நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்க. அப்படிலாம் உங்களை யாரும் ஒரு நல்லது நினைக்க போகிறவங்க கிடையாது. கண்டிப்பாக சொல்லிவிடுங்க. ஐயோ இது பாவங்க, வரவங்களை நான் வேணாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அப்புறம் பிரச்சனை உங்களுக்கு தான். கண்டிப்பாக வேணான்னு சொல்லுங்கள். பிரச்சனை வரும்பொழுது எங்கே போனாங்க இவங்கெல்லாம்? நிச்சயமாக யாரும் உங்கள் கூட இல்லைல்ல. அப்போ வேணான்னு சொல்லுங்கள். வர வேணாம், நான் ஊரில் எல்லாம் வெளியே இருக்கேன், நான் வந்த பிறகு சொல்கிறேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லி அதோடு விட்டுடுங்க. இப்படியெல்லாம் செய்தால்தான் இனி வரக்கூடிய காலங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் குரு பகவான் இப்போ நல்ல நிலையில் இல்லாத பொழுது என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. உங்கள் மூஞ்சுக்கு முன்னாடி உங்களை பற்றி அப்படி இப்படி வள்ளல் நல்லவர், அதனால தான் இப்படி இருக்கிறீங்க அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு பின்னாடி போயிட்டு அவன் ஆடின ஆட்டம் என்ன ஆட்டம், அவன் செய்ததெல்லாம் என்ன செயல், எவ்வளோ கேவலமாக செஞ்சான் அப்படின்னுட்டு உங்களை பற்றி கேவலமாக பேசிட்டு போகிறவங்க அவங்களாம். இது குரு பகவான் சரியான இடத்துல இல்லாத பொழுது இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அதையும் நீங்கள் மனசில் போட்டு குழப்பிக்க கூடாது. இது உங்கள் காதுக்கு வந்தால் கூட அவங்க அவ்வளோதான் எனக்கு ஏற்கனவே தெரியுன்ற மாதிரி இருந்துட்டு போயிட்டே இருந்துட்டிங்கன்னா வழி உங்களுக்கு தன்னால் கிடைக்கும். இல்லை அதுதான் என் மூளையை போட்டு குழப்புது, என் மனசை போட்டு கஷ்டப்படுத்துதுன்னா அப்போ திருப்பி பிரச்சனையில் மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் சிந்திக்கக்கூடாது. அவங்க சொல்கிறவங்களாம் ரொம்ப நல்லவங்களும் கிடையாது. உங்களை தப்பானவங்கன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே அருகதையே கிடையாதுங்க. உண்மையாலுமே மேஷராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு நல்ல குணம் நல்ல செயல்பாட்டில் இருக்கிறவங்கள போயிட்டு இவங்க தப்பு பண்ணாங்க அதனால தான் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க தான் தப்பானவங்க. நிச்சயமாக மேஷராசிக்காரர்கள் நல்ல குணத்துலேயும் தங்க குணத்துலேயும் இருக்கிறவங்க. அவங்களோட செயல் எல்லாமே சரியானதாக தான் இருந்துச்சு. கூட இருந்த ஒரு சிலரால் வந்த பிரச்சனை இது. அதையும் அவங்க சரி பண்ணுறதுக்கு அவங்களால முடியும். நீங்களாம் தப்பாக இவங்களை பேசுகிறதுனால அவங்க ஒன்றும் பெரிய அளவில் கெட்டு போகிறது கிடையாது. அதனால் மேஷராசிக்காரர்கள் தைரியமாக இருங்க.
நீங்கள் உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. மற்றவங்க 1000 சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. சிந்தித்து செயல்பட்டால் மட்டும் போதுங்க. எல்லாரையும் சொல்கிறதெல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு அந்த சிந்தனையை வச்சுக்காதீங்க. உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், என்ன முதலீடு போட போகிறோம், என்ன தொழில் செய்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு ஜாக்கிரதையாக பாருங்கள். ஏன்னா குரு உங்களுக்கு சரியில்லாத பொழுது தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. நீங்கள் அதை தேவையில்லாமல் இழுத்து விடும்பொழுது தான் பிரச்சனையாகும். போகிறாப்போலேயே போகட்டும்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அது பாட்டு அது வழிக்கு போயிட்டே இருக்கும்பொழுது ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு நல்ல பலன் உங்களுக்கு கிடைச்சிரும். சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குதுங்க. இது உங்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. சுக்கிரன் சரியாக இருந்தாலே உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தங்க. சுக்கிர தசை நல்ல தசையாக இருக்குது அப்படின்னும் பொழுது நிறைய மாற்றம் ஏற்படுங்க. இவ்வளோ நாள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த பொருள் கூட வாங்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும். இதெல்லாம் வாங்கணும், பணம் வந்தால் வாங்கிக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இவ்வளோ நாள் நினச்சிட்டே இருந்திருப்பீங்க, ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. நிச்சயமாக அதற்கெல்லாம் ஒரு மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் அந்த பொருளை வாங்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுவீங்க. அதே போல் சமுதாயத்தில் ஒரு மாற்றம், உங்களுக்கான பேர் புகழ் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், அந்தஸ்து மாறும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், தொழிலில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு விலகும், உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும், செய்த வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல் இவ்வளோ நாள் நீங்கள் என்ன தான் மாடு மாதிரி லங்குன்னு செய்வீங்க. எது செய்தாலும் உங்களை இவங்க தாங்க செஞ்சாங்க, இவங்க தான் பண்ணாங்கன்னு யாரும் ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனால் இப்போ அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இவங்க தான் செய்தாங்க, இவங்களால் மட்டும்தான் இந்த வேலையை அழகாக செய்ய முடியுன்றத அவங்க சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். மனசுக்கு நல்ல ஒரு ஆறுதலாகவும் சந்தோஷத்தையும் கிடைக்கும். அதற்கு அடுத்தாற்போல் சனி பகவான் உங்களுக்கு சரியாக இல்லை. சனி பகவான் சரியாக இல்லாததுனால கொஞ்சம் கவனமாக மட்டும் இருங்க. சனி பகவான் சரியில்லைன்னா எனக்கு அப்படி இப்படி அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. சனி பகவான் நியாயமானவருங்க, நல்லதை மட்டும்தாங்க செய்வார். நியாயமாக இருந்தால் நமக்கு நிறைய நன்மைகளை அள்ளி கொடுக்குறவரும் அவர் தான். நிறைய பதவிகளை கொடுக்குறவரும் சனி பகவான் தான். தேக ஆரோக்கியத்தை கொடுக்குறவரும் சனி பகவான் தான். நியாயமானவர். நாம் நியாயமாக இருந்தால் அவர் நமக்கு நிறைய நல்லதை செய்திருவார். நாம் தப்பாக இருந்தால் தான் நமக்கு நிறைய மாற்றத்தை, தப்பான பலன் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் மேஷராசிக்கு நல்லது நிறைய நடக்குங்க. ஏன்னா இவங்க யாரையும் பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. முதல்ல அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு சனி பகவானால் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் வராது. சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து உங்களால் எளிய முறையில் வெளியே வந்துடுற அளவுக்கு தான் இருக்கும். நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு சனி பகவானால் கூட ஏற்படும். தேவையில்லாதவர்களை விலக்கி வைக்கிறதுக்கு கூட அவர் உங்களுக்கு வழி செய்வார். உங்களை இவ்வளோ நாள் படுத்தின பாட்டுக்கு யாருன்னு தெரியாமல் இருக்கீங்க இல்லையா, அவங்களாம் தன்னால் உங்களை விட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட இருந்துக்கிட்டே குழி பறித்தவங்க உங்களை விட்டு விலகுவாங்க. நிறைய மாற்றம் வரும். சனி பகவான் உங்களுக்கு சரியில்லைனாலும் ஒரு சில நல்லதை அவர் செய்துட்டு தாங்க போவார். அதே போல் உடலை மட்டும் பார்த்துக்கணும். உடம்பு ஏதாவது தேக பிரச்சனை வருதா, உடம்பு பிரச்சனை வருதா, உடனடியாக பார்த்துக்கணும். பாதிப்பு ஏற்படுதுன்னா உடனே டாக்டரை பார்க்கணும். அது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான சரியாகிறதுக்கு மருந்துகள், மருத்துவரை அணுகிறது ரொம்ப நல்லது. அதை விட்டுடாதீங்க. ஏன்னா அந்த சனி பகவான் சரியில்லாத பொழுது பிரச்சனை கொஞ்சம் கொடுக்க தான் செய்வார். அந்த உடம்பு பிரச்சனை தான். அதுவும் நீங்கள் மருத்துவருக்கு போயிட்டு கொஞ்சம் ஏதாவது பணத்தை கட்டிட்டு வந்துட்டாலே சரியாக பண்ணுறீங்க. மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ இல்லையோ, அங்கே போய் அவரை போய் கன்சல்ட் பண்ணிட்டு வந்த வெளியே வரும்போதே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதை நீங்கள் செய்து தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. மேஷராசிக்கு அதிக பாதிப்பு இல்லைனாலும் ஏதோ ஓரளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவார். உடலில் சோர்வு கொடுத்துருவார். அதனால் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உடம்பு எப்போ பார்த்தாலும் மதம் இருக்காமல் இருக்கும், தூக்கம் வரா மாதிரி இருக்கும், எந்த வேலையும் ஒரு ஆக்டிவாக செய்ய முடியாத மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் மட்டும்தாங்க பண்ணணும். காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை எந்திரிச்சது லேட்டாக தான் எந்திரிப்பா, சரி எந்திரிங்க, ஆனால் பயிற்சி பண்ணுங்கள், உடற்பயிற்சி பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிட்டு வாங்க, நடந்து போய் வாங்க, வெளியே போயிட்டு வாங்க. அங்கே இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, பறவைகள் இதெல்லாம் கூட பார்த்துட்டு வாங்களேன். உங்கள் மனபாரமே குறைஞ்சிரும். சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க காலையில் தினமும், இல்லையா மாலையில் போயிட்டு வாங்க. உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ போங்க. வேகமாக போகணுமா வேகமாக போங்க, இல்லை ஸ்லோவாக தான் நடப்பேன் நான், என்னால் வேகமாக நடக்க முடியாது, சரி மெதுவாகவே நடந்து போங்க, என்ன அப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட தேக பயிற்சி மட்டும் எப்பையும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம்.
இல்லையா யோகா, தியானம், ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க, முருகர் கோவிலுக்கு கூட போங்க. காலையில் போனீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் அப்படியே தியானம் பண்ணுங்கள். முருகரை மனசுலேயே வச்சுக்கோங்க. வேணுன்றதை முருகர்கிட்ட கேளுங்க, பேசுங்க, முருகர்கிட்ட பேசுங்க. இது எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் கவலைப்பட தேவையில்லை. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே நீங்கள் கொண்டுகிட்டே போகக்கூடாது. இந்த பிரச்சனையெல்லாம் உங்களால் சரி பண்ணிக்க முடிய இடத்துல தான் இருக்கிறீங்க. அதனால் எளிமையாக எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. சந்தோஷமாக இருங்க, சிரித்து பேசுங்க, நல்ல பழைய பாட்டு பிடிக்குதா கேளுங்க. இயற்கையாக இருந்தாலே போதுங்க, நிறைய பிரச்சனை நம்மளை விட்டு போயிடுங்க. எப்பயுமே பிரச்சனையை மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல வழியை காமிக்காது. சந்தோஷத்தையும் அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்கன்றதை நீங்கள் உணரணும். பணம் மட்டும்தான் சந்தோஷம் கிடையாதுங்க. பணத்தால் வர பிரச்சனை மட்டும்தான் கஷ்டமும் கிடையாது. நீங்கள் வேறு நிறைய விஷயத்தில் நல்லா இருக்கிறீங்க இல்லையா, அதிலையும் யோசிக்கணும். எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு, இதிலலாம் நான் நல்லா இருக்கேன், எனக்கு குழந்தைங்க நல்லா இருக்காங்க, மனைவி நல்லா இருக்காங்க, கணவன் நல்லா இருக்காங்க, என் குடும்பம் சரியாக தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் கூட ஒரு பெருமை தானே, சந்தோஷம் தானே. அதெல்லாம் நினைங்க. பொருளாதார விரயத்தையே நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அது என்னைக்காக இருந்தாலும் சரியாயிடும், மாறிடும். அந்த நம்பிக்கையை ஏற்படுத்திக்கோங்க. அதே போல் ராகு கேது உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுங்க. இதை நீங்கள் சரியாக இருக்கணும்னா என்ன பண்ணுங்கள், கணவன் மனைவிக்குள்ளே பேசுங்க. நிறைய வார்த்தைகளை பேசுங்க. பேசவே மாட்டோம், முகத்தை முன்னாடி மூஞ்ச பார்த்துக்கவே மாட்டோன்ற ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் தப்புங்க. நம்ம வாழ்க்கை இதுதான், நமக்கானது இதுதான் நீங்கள் நினச்சிங்கன்னா 2 பேருக்குள்ளே ஒரு அந்யோன்யம் இருந்துக்கிட்டே இருக்கணும். சாதாரணமாக சிரித்து பேசிய பல வருஷம் ஆகலாம். உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குதுங்க. அதை மாதிரி இருக்காதீங்க. கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட பேசித்தான் ஆகணும். மனைவியும் கணவன்கிட்ட அனுசரித்து பேசித்தான் ஆகணும். எதுவுமே பேச மாட்டேன், பண்ணது தப்பு, ஒரு சின்ன மிஸ்டேக்கை மட்டுமே கண்ணு முன்னாடி எடுத்தாந்து வச்சுக்கிட்டு அவங்களோட நல்லது எல்லாத்தையும் மறக்கக்கூடாது. அவங்க நிறைய நல்லது பண்ணியிருப்பாங்க, அதை நினைக்கணும். தப்பு நடந்திருந்தால் அதை சரியாக மன்னிக்கிறதுக்கு பழகுங்க. நீங்கள் மன்னிச்சு மட்டும் பாருங்கள், இனி எந்த காலத்துலேயும் உங்கள் வாழ்க்கையில் தப்பே நடக்காமல் இருக்கும். அதனால் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் வெளியே சொல்லாமல், வெளியே விடாமல் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிறைய மாற்றம் ஏற்படும். ஜாக்கிரதையாக பேசுங்க. பேசும்போதே எப்பயும் அந்த வார்த்தைகளில் சரியான பேச்சாக பேசுங்க. அவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசி எங்கேயும் ஜெயிக்க முடியாதுங்க. கணவனாக இருந்து மனைவி கிட்ட ஜெயிச்சு என்ன அவார்டா வாங்க போகிறீங்க? மனைவியாக இருந்து கணவன்கிட்ட ஜெயிச்சா என்ன அவார்டா கொடுக்க போகிறாங்க? கிடையாதுல்ல. 2 பேருமே சந்தோஷமாக பேசிக்கிட்டாலே போதுங்க, அதுவே உங்களுக்கு அவார்டு தானே. வாழ்க்கையை நிரந்தரமாக கடைசி வரைக்கும் கணவன் மனைவியாக ஒற்றுமையாக எடுத்துகிட்டு போகிற காலமே இந்த காலம் இல்லாத பொழுது நீங்கள் சேர்ந்து எடுத்துகிட்டு போய் பாருங்கள். நீங்களாம் நாளைக்கு பெரிய உதாரணமாக கூட வரலாம். அதனால கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் பண்ணி பாருங்கள். ஏன்னா ராகு கேது சரியில்லாத பொழுது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை குலையத்தான் ஆரம்பிக்கும். ஏற்கனவே எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ அதை வரவிடாமல் தடுத்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதே பண விஷயத்தில் யாருக்காவது உதவி செய்தால், மேஷராசிக்காரர்கள் உதவி செய்தாலும் சரி, மேஷராசிக்காரர்களுடைய துணை, அதாவது கணவனாக இருந்தால் மனைவி அந்த கணவன் உதவி செய்தால் 2 பேருக்குள்ளே பேசிக்கிட்டு செய்யுங்க. இல்லைனா அது தப்பான ஒரு முடிவுக்கு போகிற மாதிரி இருக்கும். யாராக இருந்தாலும், பண விஷயமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த உதவி செய்தாலும் இருவரும் சேர்ந்து செய்யுங்க. அதில் எந்த வித பிரச்சனையும் வராது. இல்லைனா சந்தேகப்படுற மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் வந்துடும். ராகு கேது அப்படி தான் மூளையை தேவையில்லாமல் சிந்திக்க வைப்பார். அதனால் 2 பேர் சேர்ந்து செயல்படுங்க. கணவனுக்கு மனைவிக்கு தெரியாமல் செய்கிறதெல்லாம் செய்யாதீங்க. அதே போல் மனைவியாக இருந்தாலும் கணவனுக்கு தெரிஞ்சே செய்யுங்க. அவங்களோட அனுமதியோடு செய்யுங்க. சொல்லி புரிய வைங்க. நான் இதை செய்ய போகிறேன், இது எனக்கான உரிமை, நான் செய்து தான் ஆகணும், நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னும் பொழுது உங்கள் கூட அவங்க நிற்பாங்க. விட்டு கொடுத்து போகிறது தாங்க குடும்பம். இன்றைக்கி குடும்ப உறவை நீங்கள் கண்ணியமாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நல்லதே நடக்கும். மேஷ ராசிக்கு யாரெல்லாம் சகாயம் செய்யக்கூடியவர்கள், யாரெல்லாம் நல்லது செய்யக்கூடியவர்கள், எந்த ராசி உங்களுக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மீனம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க, சிம்மம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, தனுசு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. மீனம், சிம்மம், தனுசு இவர்கள்லாம் உங்களுக்கு உறவினர்களாக இருந்தாலோ இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருந்தாலும் இல்லை நண்பர்களாக இருந்தாலும் அவர்கள்லாம் உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணுவாங்க. எந்த விதத்துலேயும் அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வராது. நம்பி பழகலாம். இவங்க கூடலாம் நம்பி பழகுங்க, பயப்படாதீங்க.
இவங்க எல்லாமே நல்லது, எல்லாரும் கெட்டவங்க கிடையாது இந்த உலகத்தில் நினச்சி நம்பி பழகலாம். முருகன் வழிபாடு மட்டும் உங்களுக்கு சிறப்பான வழிபாடுங்க. முருகனை துணையாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இனி எந்த காரியம் செய்தாலும் தொடர்ந்து அந்த காரியத்தை செய்துக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும், எண்ணங்கள் தெளிவு கிடைக்கும், சிந்தனைகள் மாறும், பொருளாதார உயர்வு ஏற்படும், நினைத்த காரியங்கள் அத்தனையும் நடக்குங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலனே கிடைக்கக்கூடிய காலனாக தாங்க இருக்குது. எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும், எல்லா செல்வங்களும், எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க. ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.